கேக்குது யாரா காப்பாத்துக்கடா எப்பா சாமி. குயிலு மயிலு மானு என்னென்னமோ சத்தம் கேக்குது. இங்க ஒரு வித்தியாசமான சவுண்டா கேக்குது. ஆம்பல் சத்த மாதிரி கேக்குது. அது ரொம்ப வயசானது மாதிரி கேக்குது. கீழே அது மட்டும் இல்ல நாம எத்தனையோ சவுண்ட் எல்லாம் கேட்டுங்க. என்னமா மாமியா பொருள் சவுண்ட் மாதிரி கேக்குது. காதுல பாக்கும்போது அபய குரல் கேக்குது. யாரும் காரணடா ஐயோ ரத்தம் ஒழுகுது. சாமி யாரா வாங்கடா எப்பா. யாராரு? ஐயோ எனக்கு கண்ணெல்லாம் பஞ்சு அடிச்சு போச்சு. யாரு யாரு தம்பி இடமா பார்த்தாங்களே எனக்கு என்னமா மாமா மாதிரியே ஒரு பொருள் தேருது. ஏன்னா பள்ளத்துல இருக்கிறதா தெரியல மாமன்ற. நான் பாத்துட்டு தம்பி நல்லா பாரு. மாமன் நேரா பாக்கும்போது அப்படியே கலர் கலரா இருந்தாரு. இப்ப பாக்கும்போது என்னமோ கருவே இருக்கிறாரு. மண்ணு முதல்ல நீ முதலாகிறதுன்றா. ஏன்னா மாமா எழு மாமா. ஏ மாமா நாங்கதான் மாமா தெரியும் உனக்கு. தெரியல மாமா நாங்க யாருன்னா பாரு மாமா. மாமா போல நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? கொஞ்ச விட்டு மாமா கைய முன்னா தம்பி மாமா இடிவாரியான ரொம்ப பள்ளத்துல இருக்கிறாரு. கை எட்ட மாட்டேங்குது. அதனால இப்ப என்ன பண்ணலாம்? இந்த கெதிய கொடுத்து என்ன பண்ற தெரியுமா? இந்த கெதிய நீ கொடுக்கறியா? இந்த கெதிய கொடுத்து நான் என்ன பண்றேன்னா உனக்கு பின்னாடி உண்ணி எடுத்து பிடிச்சிக்கிறேங்க. ஆமா உஷாரு மாமா கிட்ட உஷாரு. ரைட்டு. இந்த கெதியால் கொடுத்து எப்படி எழுதணும்? அப்படியே கைய கொடுங்க
ஐயோ சின்தம்பி சின்தம்பி சுவாமி தம்பிமார்கள் கானகத்தில் வடவேடி பார்ப்பதற்காக சென்றிருந்த தம்பிமார்கள் ஆளை காணவில்லை. ஆமாங்க. அதற்காக என்னுடைய தம்பிமார்கள் நீண்டவில்லாத ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டாங்களோ என்னவோ தெரியவில்லை. அப்போ சென்று பார்க்கணும். தம்பிமார்கள் சீரழிந்த காலமுள்ள இப்படி போய் எங்க மாறிக்கிறாங்க. அப்படிதான் போய் என்னடா கோலம் இந்த கானகத்தை சுத்திமார்களா தம்பிமார்களா தங்கிமார்களா என்று சொன்னேனே இப்ப என்னடா கோலத்தில் இருக்கிற தம்பிமார்களா தம்பி சொன்னா இந்த கோலத்துக்கு யார் காரணம் அண்ணா யாரடா காரணம் அப்படி இருந்தாலும் அண்ணா அந்த புறம் மாமா இடிவாய்ந்த பள்ளத்துல கீழே இருக்கும் போது நாங்க மேல மேட்டுல இருக்கும் போது ஐயோ யாராவது கை கொடுங்கன்னு சொல்லி என்னை காப்பாத்துன்னு சொல்லி கை கொடுத்து என்னை எதை வழியாக என்னை இழுத்து சாசிட்டாரு. மாமன் குழி குளிக்கிறாரு, நாங்க மேலக்காரங்கண்ணா. கைய கொடுத்தாங்கண்ணா, ஆனா எட்டையே மாமனை தூக்கிடலாம் தான் நினைச்சீங்க. ஆனா குழி குளிக்கிறாலும் இழுக்க முடியல. அண்ணன் கதியிலடா அண்ணனை நாங்க குடிச்சிங்க, அண்ணன் கதியை குடிச்சிங்க, ஒரே சத்தியெல்லாம் அதுலயே போச்சுங்க. அண்ணா பலமெல்லாம் படுக்குனே போயிடுச்சு. மாமனால எதை மூலமாக பலமெல்லாம் இழுத்து எங்களை ஊதிட்டாரு. அதுக்கு தான் சொல்றது எங்க கூட சேர்ந்து புஸ்காந்து அண்ணா உங்களுடைய கதையை வைத்து அவனுடைய பலத்தை எடுத்திருக்கிறான். குளிக்குள்ள மாமனா கொல்லிக்கண்ணா கொல்லிக்கண்ணா நான் பாத்துக்கிறேன். யாருன்னு தெரியுதா? தர்மனா ஏ தர்மா வடடே காப்பாத்துடே கைய கொடுத்து தர்மா ஐயோ இப்பயலே இவன் ஒரு மாமனா எல்லாம். டேய் யாரா நீ யாரா நீ? நான் தான் உங்க மாமா. எங்கடா லவடா இரு மாமா நீ யாரா மாமா? யார் முதல்ல பிறந்தது? அதானே
இந்த நாடே போற்றக்கூடிய தர்மா தர்மா என்று முதலாக நான் தான் அந்த தர்மத்தை நான் தான் பிறந்தேன். நான் தான் முதல் பிறந்தேன். இவன் பின்னால பிறந்துட்டு ஏதோ முன்னாலக்காரானு ஒரு மாமான ஒரு மரியாதை கொடுத்தா இவன் ஏடா மாமன் எட்டி வச்சமா வாஜாரு நாட்டுல என்னுடைய அண்ணன் தம்பிமார்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. எதனால சண்டை? இந்த மண்ணுனால சண்டை. அது யாரால சண்டை? இந்த ஐயோ பையனால சண்டை. என்ன பண்ணா பேசாத என்ன சொல்ல தெரியுமா? உங்களுடைய நாட்டை நான் வீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கங்காணம் கட்டிக்கணும் கையில. ஆமா தர்மா உன் பக்கம் நாக்காரன் அப்படின்னு கங்காணம் கட்டணும். இவனுக்கு என்ன? இவன் காப்பாற்றணும். தங்கச்சி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறான். என்னான்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறான்? இந்த பூமி பார்த்தை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறான். சத்தியம் பண்ணி கொடுத்தது இல்லாத இவன் எதுக்கு எங்க அண்ணன் தம்பிங்களுக்கு 2 சண்டை. எந்தோ 7 அக்ரோனி சேனை என்னுடைய தம்பி ஆகப்பட்டது. எவ்வளவு 11 அக்ரோனி சேனை. இந்த சேனையெல்லாம் எப்படி ஒழிக்கிறது? இவங்களை எப்படி நாம பண்ணிய முடிச்சு போடலாம் அப்படின்னு இவங்க தங்கச்சி இவனை செஞ்ச சூழ்ச்சினால்தான் எங்களுடைய வம்சமே அழிஞ்சு பேசாதுறாங்க. ஐயோ இப்பயிலே அவனே கேளுங்க. தண்ணி ஓடுறதுக்கு வழியுது. அந்த மாதிரி உன்னை நம்பி நான் என்னுடைய தம்பி மாதிரி உடுக்கையா இது நாள் வரையும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய தம்பி மாதிரி இவ்வளவு ஆளு வழங்கி நான் பண்ணி இது நாள் வரையும் கானகத்திலையும் நாட்டிலையும் காட்டிலையும் என்னுடைய தம்பி மாதிரி நான் எப்படி வளர்த்திருப்பானோ இப்ப என்னால எடுத்து என்னுடைய தம்பி மாதிரி கூட்டி போக முடியாது. நீ யாரா? நீ யாரா? எப்படியா ஓட்ட நீ போன லவடாயா என்னுடைய உயிர் இருக்கிற வெறியும் ஆமா உங்களை நான் எதுவும் செய்ய விட மாட்டேன். அப்படி இருந்த போதிலும் அண்ணா இந்த நாட்டிலாக பட்டது அக்கிரமம் ஆணவம் பட்டினி அப்படின்னு கிளம்பிக்கிச்சு. இதுக்கு மேல் நாம என்ன செய்யணும் தெரியுமா? வந்தியோட நாம கைலாசம் போகிறோம். எப்படி உயிரோட நம்ம சொர்க்கத்துக்கு செல்கிறோம். அதற்காக எனக்கு ஒரு சந்தேகம் சொல்றேன். நாம கொஞ்சோட கையிலையும் போட்டு இந்த நாட்டை யாருன்னு ஆள்றது? இந்த நாட்டை ஆள்வதற்காக ஒரு பேர பிள்ளை ஒண்ணு இருக்கிறது. சகதேவன் என்று சொல்லப்படியான சகதேவன் இருக்கிறான். பரிசத்துக்கு பிறந்தவன் சகதேவன் இருக்கிறான். அவனுக்கு முடி சூற்றி விட்டு நாம பொந்தியோட கைலாயம் போகலாம். வாங்க போகலாம். பாஞ்சாலி நம்ம பூட்டிக்காரியா? அது சாஸ்திரம். இந்த முடியாகப்பட்டது சரி தூக்கி வைக்கிறேன். சரி நாட்டு ஆட்டம் தன்மையாக நாட்டை ஆட்டம் வேண்டாம்.
ஒருவர் பின் ஒருவராக அப்படியே சென்று வாருங்க. ஆமாண்ணா. நாம சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கத்துக்கு ஆகிட்டு சொர்க்கப்பதி கண்ட தேடியே. தம்பி அண்ணா என்னடா ஒரே அருள் குரலா இருக்கிறது? யாரா என்னடாச்சு? அண்ணா ஒரே அழுறு குரல் கேக்குதண்ணா சவுண்ட் அண்ணா. அதான் என்னடா? அண்ணா அப்படி இருந்தாலும் அண்ணா ஒரே சாரல் குரல் கேக்குதுன்னா அருள் குரல் கேட்கும் போது தேவி பாஞ்சாலி செத்துட்டான்னா. தேவி பாஞ்சாலி செத்து? நம்மளுடைய தேவி பாஞ்சாலி செத்துட்டான்னா. ஓ, பாசத்துல அழகற. ஆமாண்ணா. இது நாள் வரையும் காட்டிலே மேட்டில் நம்ம இடத்துல இருந்தா ஆமாண்ணா. இப்ப செத்துட்டாலேன்னு அழகற. ஆமாண்ணா. தம்பி அண்ணா அவ சாகட்டும். என்ன அப்படி சொல்றீங்களா அண்ணா? என்ன காரணம்னு கேளு. என்ன காரணம்னா? அவ சாகட்டும் விடு. அப்படியா? ஏய் எதற்காக? எதற்கண்ணா? பாஞ்சால மன்னன் கட்டளையிட்டு இருந்தான். ஆமா. என்னுடைய மகளே யார் திருமணம் செய்ய வேண்டும்